வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி ஊழியர் திரு ஹரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் நாம் இன்று பல புதிய தகவல்களை விவாதிக்கப் போகிறோம். வணக்கம். 5 ட்ரில்லியன் அளவுக்கான வளர்ச்சி என்பது இந்தியாவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாஜக கட்சி சொல்லிகிட்டு இருக்கு. இன்றைக்கு 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை வலுவாக முன்னெடுத்து செல்கிறத. ஆனால் பிஜேபி இவ்வளோ 10 வருஷம் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், 10 வருஷம் நாங்கள் இதெல்லாம் வளர்ச்சி பணிகள் செய்திருக்கிறோங்கிறத சொல்கிறதுக்கு மாறா காங்கிரஸுடைய அறிக்கையை வச்சு செய்கிறாங்களே. காங்கிரஸுடைய அறிக்கையின் மீது அவர்கள் ரொம்ப அதாவது நாங்கள் இவங்க வந்தால் தாலியை பிடிங்கிடுவாங்க, இவங்க வந்தால் 2 மாடு இருந்தால் 1 மாடு ஓட்டிடுவாங்க, இவங்க ஜெயிக்கணும்னு பாகிஸ்தான் விரும்புகிறது, எல்லாரும் அங்கே பிரார்த்தனை பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர் இருக்காருங்கிற அந்த பிரச்சாரத்தையே முன்னெடுக்கிறாரு. இந்த வளர்ச்சி என்பது என்ன விதமான வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி? கடந்த 2 தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2014லையும் சரி 19லையும் மோடி அவருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடி ஒரு வளர்ச்சி நாயகன், அவரும் எல்லா மேடையிலும் வளர்ச்சி தான் பெருசாக பேசினாரு. ஆமாம், அதை குஜராத்தோடைய வளர்ச்சி தான் பேசினாரு. ஆனால் கீழே அவங்களுடைய சங் பரிவார அமைப்புகள் முழுக்க முழுக்க கிரவுண்டில் இந்த பிரிவினைவாத கருத்துக்கள் தான் ஒரு பக்கம் அவங்க கீழே கிரவுண்டில் அவங்க எடுத்துன்னு போனாங்க. இவர் மேடையில் இவர் இந்த விஷயங்களை பேசினாலும் கீழே கிரவுண்ட்ல அவங்க அந்த கருத்துக்கள் தான், பிளவுவாத கருத்துக்கள் தான் பாத்தீங்கன்னு சொல்லி எடுத்துன்னு போனாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2024 தேர்தலில் வளர்ச்சி என்பதை விட பிளவுவாத கருத்துக்கள் என்பதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா அதிக அளவுல மோடியால் கொண்டு சொல்லப்படுது. வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் $5 ட்ரில்லியன் இந்திய பொருளாதாரம் போல இப்ப $2.5 பில்லியன் ட்ரில்லியன் டாலருக்குள்ளதான் இது. இதை 2028க்குள்ள நடந்து முடிந்த கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இந்த 3 மாநில தேர்தல்கள்ல சத்தீஸ்கர்ல அவர் பேசும்போது 2028க்குள்ள 5வது பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு அவங்க பிஜேபி ஏற்கனவே சொல்லின்னு இருக்கிறாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி பிரதம மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளுக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை இலவசமாக 80 கோடி மக்களுக்கு வழங்குவோம் அப்படின்றாரு. அப்ப என்னன்னா 80 கோடி மக்கள் 80 கோடி பேர் இன்னும் இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த இலவச அரிசியை நம்பித்தான் 80 கோடி மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிறாங்க. அப்போ அந்த 2028 வரைக்கும் அவர் கணக்கு சொல்றாரு. 28ல தான் $5 ட்ரில்லியன் இந்தியாவுடைய பொருளாதாரம் உயர்ன்றாரு. அப்போ இந்த 28 இந்த $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்துல நாட்டினுடைய கிட்டத்தட்ட 60-70% மக்களுக்கு எந்த பங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இது மட்டும்ன்றது இல்ல, இந்த இன்னைக்கு உலகளாவிய அளவுல வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல, இந்த வளர்ச்சிக்கு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த நவம்பர் மாசம் 11ஆம் தேதி இந்துல நளினி சிங்ன்றவங்க ஒரு அம்மா ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அவங்க சத்தீஸ்கர்ல மோடி பேசினதையொட்டி தான் இந்த வளர்ச்சி யாருக்குன்றது தான் அந்த கட்டுரையினுடைய சாரம்சமா பாத்தீங்கன்னு சொன்னாரு. அதுல சுட்டி காட்டுறது என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, ஜப்பான் உங்களுக்கு தெரியும், இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணன் அவர் உட்பட ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்கணும், அப்பதான் இந்திய பொருளாதாரம் வேகமா வளரும் அப்படின்னு வாரம் 70 மணி நேரம் உழைக்கணும், அப்பதான் இந்திய பொருளாதாரம். இப்ப நீங்க ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பான் இப்படிதான் தொழில்நுட்ப வளர்ச்சியில பொருளாதாரத்துல வேகமா பாத்தீங்கன்னு சொன்னா வளர்ந்தது. உலக பொருளாதாரத்துல 2008க்கு முன்னாடி 2வது பெரிய பொருளாதாரமா ஜப்பான் இருந்தது.
ஜப்பான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ ஜப்பான் வந்து 3வது, சீனா வந்து அந்த 2வது இடத்துக்கு 2008க்கு பின்னாடி உலகின் 2வது பொருளாதாரமா சீனா வந்துச்சு, 3வது பொருளாதாரமா ஜப்பான் வந்து இன்னைக்கும் நீடிச்சுக்கின்னு இருக்குது. அப்படிப்பட்ட வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை, ஜப்பான் மக்களுடைய வாழ்க்கை நிலை என்னன்னு சொல்றாங்கன்னா, சுட்டி காட்டுறாங்கன்னா, 20 நிமிடத்திற்கு ஒருவர் வந்து ஜப்பான்ல தற்கொலை செய்து கொள்கிறார். 15 லட்சம் பேர், அப்படி 15 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யுக்குமோ மோரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் மொழியில சொல்லக்கூடிய சமூக விலக்கலை அவர்கள், அதாவது வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை, வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொன்னா தனிமை மரணங்கள், ஜப்பான்ல தனிமை மரணங்கள் வந்து அன்றாட வந்து ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ல ஒருத்தர் செத்துட்டா 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு, 10 நாள் கழிச்சு அது அந்த செத்துட்டது அந்த ஸ்மெல் வந்து வெளியே வரும்போதுதான் அந்த வீட்டை வந்து செத்துட்டாருன்னு சொல்லி இது பண்றாங்க. இப்படி நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில ஜப்பானினுடைய தலைமுறை குடும்பங்கள் வந்து சிதைக்கப்பட்டு தனி குடும்பங்களாக மாறி கிராமப்புறத்திலிருந்து உழைப்பை தேடி, வருமானத்தை தேடி நகர்ப்புறத்துல வந்து ஜப்பான் மக்கள் வந்து குடியேறினுடைய விளைவை வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய இந்த சமூக உறவுகள் வந்து சிதைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து வயதானவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதுல கட்டுரையிலே சுட்டி காட்டுறாங்க, பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பார்க்க வராதன் காரணமாக நடிகர்களுக்கு காசு கொடுத்து அழைத்து வந்து தங்களை அம்மா அப்பா என்று அழையுங்கள் என்கிற அளவுக்கு அப்படின்றது ஜப்பான். அதாவது இதுதான் என்னன்னா வளர்ச்சி என்பது கொண்டு வந்திருக்குது என்னன்னா பெரும்பகுதி மக்களை அது வந்து விளிம்பு, அதாவது விளிம்பு நிலைக்கு தள்ளி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது கூட கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து பறிச்சு விளிம்பு நிலைக்கு தள்ளி சமூகத்தில் அவர்கள் வந்து கடைநிலைக்கு அவர்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த வளர்ச்சியுடையது. இப்ப இதையே தான் நீங்க வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை என்ன, இந்தியா வந்து உலகின் வந்து 5வது பெரிய பொருளாதாரமா இன்னைக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, வெறும் 22 பேருடைய சொத்து, வெறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 பேருக்கு இந்திய செல்வத்துல 40%, இந்திய சொத்துல 40% அவங்க கிட்ட இருக்குதுன்றாங்க. வெறும் 22 பேருக்கு. இது வந்து வெறும் மோடி அரசு கிட்ட இருந்து மட்டுமே நடக்கலையே. கடந்த 60 வருஷங்கள்ல காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடிச்ச பொருளாதார கொள்கையும் இதுக்கு காரணம் இல்ல. காங்கிரஸ் வந்து இந்த உலகளாவிய அளவுல வந்து அது வந்து ஒரு சோவியத் இடதுசாரிகள் சோவியத் பின்னடைவுக்கு பின்னாடி உலகம் முழுக்க கொண்டு வந்த சுதந்திர வர்த்தக தாராளமய பொருளாதாரத்தை உலகளாவிய அளவில் கடைபிடிக்கப்பட்ட எல்லா நாடுகள்லயும் இதுதான் வந்து விளைவுன்னு வச்சுங்க. பட் ஆனா இப்ப இந்தியாவிலேயே எடுத்துக்கினீங்கன்னு சொன்னா இந்த வளர்ச்சின்றது இப்ப 5வது பொருளாதாரமா இந்தியா இருக்குது. ஆனா இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த வளர்ச்சியினுடைய விளைவாக ஏற்றத்தாழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய செல்வம் வந்து 1% பேர்கிட்ட 49% சொத்துக்கள் இந்தியாவுடைய சொத்துக்கள் இருக்குதுன்றாங்க. அடுத்து 10% பேர்கிட்ட தான் வந்து இந்தியாவுடைய மற்ற 50% செல்வம் இருக்குதுன்றாங்க. ஆனா இந்த 1% பேர் ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுறாங்கன்னா வெறும் 3% கட்டுறாங்க. இந்த அடுத்து 10% வந்து 64% ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்றாங்க. ஐநாவினுடைய பல்வேறு ஐநாவினுடைய அமைப்புகள் என்ன சொல்றாங்கடா, உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 124வது இடத்துல இருக்குதுன்றாங்க. உலகில் பசியோடு இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து 127 நாடுகள்ல இந்தியா 117. அதாவது நமக்கு பக்கத்துல பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் சொல்லக்கூடிய ஜப்பான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவெல்லாம் விட நம்ம பின்தங்கி 117வது இடத்துல இருக்கிறோன்றாங்க. இப்ப சமீபத்துல ஐநாவினுடைய யூனிசெஃப் குழந்தைகள் அமைப்பு வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவுன்னா இந்தியாவுல 19.8% குழந்தைகள் 3 வேளை உணவின்றி இருக்கிறார்கள்ன்றாங்க. அதாவது நமக்கு அடுத்தது யாருக்குறாங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மாலியும் கினின்ற நாடு தான் இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சிறு பகுதியினர்களுக்கு, சிறு பகுதி கார்பரேட்களுக்கு, இவர்களுக்கு மட்டும்தான் சொல்வதை தவிர நாட்டினுடைய பெரும்பகுதி மக்கள் வந்து இந்த வளர்ச்சியிலிருந்து தூர தள்ளி வைக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுதான் இந்த இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி. ஆனா இதே நீங்க இன்னொரு இது பாத்தீங்கன்னு சொன்னா சீனால சோசியலிச
சீனாலையும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி உலகின் 2வது பொருளாதார வளர்ச்சி சீனா அப்படின்றாங்க. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகளில், அதாவது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குன்னா அமெரிக்கா வந்து உலகளாவிய அளவில் $21 டிரில்லியன் உள்நாட்டு உற்பத்தி, அவங்களுடைய பொருளாதார உள்நாட்டு உற்பத்தின்றாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து $18 டிரில்லியன் வரைக்கும் இப்போ வந்து அவருடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து வந்துட்டாங்கன்றாங்க. இன்னொரு 5 ஆண்டுகளில் அமெரிக்காவை கடந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2050க்குள் உலகில் மிகவும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பதை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவெடுத்துறாங்க. ஆனா அது அந்த ஏற்றத்தாழ்வுகளை அங்க குறைப்பதற்கான முயற்சி. இங்க ஏற்றத்தாழ்வுகளை மேலும் மேலும் அதிகரிக்குதா. நீங்க வந்து நீங்க முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும் போதே சொன்னீங்க, ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை வந்து மோடி வந்து கடுமையா விமர்சிக்கிறாரு, அது வந்து முஸ்லீம்களுக்கான இது வந்து சொல்றாரு, இடதுசாரிகளுக்கு சொல்றாருன்னா, அவரு அந்த காங்கிரஸ் கட்சி அறிக்கையில பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து நாங்க வந்து தருவோம், 30 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோன்றது, இது எல்லாம் வந்து மோடியினுடைய வலதுசாரி கொள்கைகளுக்கு எதிரானது. அவர்கள் கார்பரேட்டுகளுக்கு கொடுப்பதற்கு மட்டும்தான் அவர்கள் வந்து இதுவே தவிர இந்த செல்வத்தை எந்த காலத்திலும் ஏழைகளோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராகல. அதிலிருந்து தான் அவருடைய தீவிர அந்த வலதுசாரி கருத்தை வந்து அவர் வந்து தீவிரமா தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் சென்டிமெண்டல் இஷ்யூ இருக்கும். இப்போ சென்டிமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் ஒரு சென்டிமெண்டல் விஷயம் இருக்குது. அதாவது உறவுகள், பெற்றோர்கள், மகன் மகள் அப்படியான அவங்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், அவங்க பேர குழந்தைகளோடு வாழணுங்கிற அந்த விதமான உறவு இந்த ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய 2 மேலே சென்டிமெண்டலான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ வளர்ச்சிங்கிறத, ஜப்பானில் ஏற்பட்ட வளர்ச்சி சமூக உறவுகளில் என்ன விதமாக இதை பாதிப்பை ஏற்படுத்துச்சு? அதுதான் உங்களுக்கு வந்து சொன்னேனே, அதாவது அம்மா அப்பாவை கூட பிள்ளைங்க பார்க்க வராதது, சம்பாதிக்கிறோம் மட்டும்தான், பணத்தை தேடி ஓடக்கூடிய ஒரு எந்திரமா தான் மனிதன். அதாவது மார்க்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லாது அனைத்து. இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல இப்ப சமீப காலமா சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வந்து வருது. நீங்க இப்ப வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்குதையொட்டி லக்னோவுக்கும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸுக்கும் வந்து ஒரு மேட்ச் நடந்தது. அதுல வந்து லக்னோ அணி வந்து தோத்துச்சு. ஆமா, அந்த லக்னோ அணியினுடைய ஓனரு வெளிப்படையாக கிரவுண்ட்லயே வச்சு ராகுல வந்து அந்த லக்னோ அணியினுடைய கேப்டனை, அதாவது சொல்ல முடியாத வார்த்தைகள்ல அவர் வந்து திட்டுறாரு. அதாவது மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் வந்து இது அதாவது முதலாளித்துவம் வழக்கறிஞர்களையும் மருத்துவர்களையும் தன்னுடைய கூலி உழைப்பாளனாக அது வந்து மாத்திரும் அப்படின்றத அந்த விளையாட்டு வீரர்களையும் சேர்த்துக்கணும். அதான் நீங்க எல்லாமே வந்து பணம் அப்படின்றதுக்குள்ள வந்து இந்த வேகம், அதான் முதலாளித்துவத்துடைய வளர்ச்சி வேகம் அதிகரிக்க இந்த சமூக உறவுகள் என்பது முற்றிலும் சிதைக்கப்படும். இந்த சமூக உறவு அதுக்கு வந்து அது கண்ணே தெரியாது, அது சிதைச்சிடும். அது ஓகே. அந்த வளர்ச்சி அதிகரிக்க சமூக உறவுகள் என்பது சிதைச்சிடும். அப்ப வளர்ச்சி தேவையில்லைன்னு சொல்றீங்களா? வளர்ச்சி தேவைன்றத, அந்த வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சியா இருக்கணும்ன்றதா நம்ம இருக்கு. பொதுவா வளர்ச்சியை சொல்லும் போது ஒரு மனித முகம் கொண்ட வளர்ச்சின்னு சொல்லிட்டு மன்மோகன் சிங் சொன்ன அந்த வளர்ச்சியை நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வந்து அந்த மனித முகம் கொண்ட வளர்ச்சின்றதெல்லாம் சும்மா. அதாவது நீங்க உங்களுக்கு இப்ப 2008 உலகளாவிய அளவுல முதலாளித்துவத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள், உழைக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெண்கள், முதியவர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள் எல்லாம் வந்து இந்த முதலாளித்துவ அரசாங்கம் வெட்டி சுருக்குறான், இருக்கிறதே வந்து பறிக்கிறான். அப்புறம் எந்தெந்த உங்களுக்கு வந்து மனித முகத்துடன் கூடிய வந்து, அதாவது சீர்திருத்தம்ன்ற வார்த்தையே வந்து என்னன்னா அது வந்து எளிய மக்களிடம் இருந்து சுரண்டலுக்கான ஒரு முகமுடி. சீர்திருத்தம்ன்ற வார்த்தையை எளிய மக்கள்கிட்ட இருந்து, ஆமாமா, சீர்திருத்தம்னு சிதம்பரம் உள்பட எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே சலுகை கொடுங்க போறாங்கன்னு அர்த்தம்.
மக்களுக்கு வழங்கி சீர்திருத்தம்னாவே எளிய மக்கள்கிட்ட இருந்து புடுங்க போறோம் அப்படின்றத சீர்திருத்தம். இப்ப இந்த நவீன வளர்ந்து வரக்கூடிய இந்த ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம், அறிவியல் தரவுகள், விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து இதுல இருந்து இந்த மோடி சொன்ன அந்த 5 கிலோ அரிசி வாங்குற, இலவச அரிசி வாங்குற 80 கோடி மக்களுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எட்டாக்கனியா இருக்கும். அப்புறம் எப்படி வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி அது? இல்லை, வளர்ச்சி இப்போ இயற்கை வளங்கள் எல்லாமே ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானது. அப்போ இந்த முதலாளித்துவ அரசு எப்போதுமே தனக்கு சாதகமான ஆட்சியாளர்களை தான் கொண்டு வந்து வைக்கும். முதலாளிகளுக்கு அந்த இயற்கை வளங்களை பிரித்து கொடுப்பதில் இந்த பாகுபாடு காட்டப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை எல்லாத்தையும் கொண்டு போய் முதலாளிகள். இந்திய அரசியல் சட்டமே என்ன சொல்றதுன்னு சொன்னா, இந்திய அரசியல் சட்டத்துல பிரிவு 39B அது என்ன சொல்றதுன்னு சொன்னா, நீங்கள் நாம் செல்வங்களை பேணுவது சமமாக பகிர்ந்தளிப்பதில் சரியான நடைமுறையை கடைபிடிக்கணும். இப்ப நிலக்கரி சுரங்கம் இருக்கு, ஒரே ஒரு விஷயம் அது 39B இது சொல்லுது. 30 கூட சொல்லிட்டு 39C அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எந்த நேரத்திலும் செல்வங்களை ஒரு பகுதி குறிப்பிட்ட பகுதி நேரம் அதிகரித்துக் கொள்வதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்காங்க. ஆமா, டெண்டர்ன்றது பிரச்சனையே கிடையாது, கார்பரேட்டுக்கே கொடுத்துடுறாங்களே. அப்போ அந்த இந்த இயற்கை வளங்கள் ஒரு பக்கத்து அதனால இன்னைக்கு பேரிடர் என்பதுக்கான காரணம் வந்து அதிகமான கார்பரேட்டுகள் கையில வந்து இந்த சுரங்கங்கள் போனது அதிகாரம் கண்ணுக்கு தெரியாத அளவு சுரண்டல் இருப்பதனால தான் இந்த இயற்கை பேரிடர்கள் பாதிப்பு என்பது, சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது, பேரிடர் பாதிப்பு என்பதே வருது. இந்த 2021 ஐநாவினுடைய அறிக்கை என்ன சொல்றதுன்னா, இந்தியாவில 16 கோடி பேருக்கு 16 கோடி வருமானம் வந்து வெறும் $2.5. $2.5 என்னன்னா 207 ரூபாய் ஒரு நாளைக்கு. 207 ரூபாய் வைத்துக் கொண்டு இந்தியாவில வாழ்க்கை நடத்த முடியுமா? இப்போ இந்த இயற்கை வளங்களை எல்லாத்தையும் மூலமாக சம்பாதிக்கிற பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சியை, அதாவது பணத்தை திரும்பி எடுப்பாங்களா, இல்லை நிறுத்திட்டு இது வரைக்கும் இது போதும் அப்படின்னு நிறுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் வந்தா இந்த மாதிரியான வளர்ச்சி, இந்த கொள்கை வந்து இந்த கார்பரேட்டுக்கான ஆதரவான கொள்கையை வந்து தீவிர முதலாளித்துவத்தை வளர்த்தெடுப்பதுன்ற அந்த கொள்கையை கொண்டு வந்தது 1991 காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து 8 அடி பாய்ஞ்சதுன்னா இந்த கொள்கையில பிஜேபி வந்து 26 அடி பாயுது. பட் என்னன்னா மீண்டும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் வந்து இன்னைக்கும் வந்து ராகுல் காந்தி வந்து ஏன் கர்நாடகால போய் போட்டி போடல, ஏன் வந்து மத்திய பிரதேசல போட்டி போடல, ஏன் காங்கிரஸ் அங்க பலமா இருக்கக்கூடிய பகுதியில ராஜஸ்தான்ல ஏன் போட்டி போடல, ஏன் அவர் வந்து வயநாட்டுல போட்டி போடுறாரு? அதாவது நானு இடதுசாரிகளுக்கு ஒரு எதிரான ஆள் தான், கார்பரேட்டுக்கு நான் வந்து பகையாளி கிடையாதுன்றது காட்டுறதுக்காக தான் அவர் வயநாட்டுல வந்து போட்டி போடுறது. அதாவது பிஜேபி அளவுக்கு கார்பரேட்டுகளை வளர்த்தெடுக்க முடியாது, அவங்க இருக்க முடியாது. இடதுசாரிகள் மட்டும்தான் அதுக்கு அனைவருக்குமான வளர்ச்சி கொள்கையை வந்து இடதுசாரிகளால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர காங்கிரஸ் ஆல முடியாது. பட் அப்போ வளர்ச்சி என்பதை மக்கள் பொருளாதார ரீதியான விவாதங்கள் நடத்தப்படாமல் தவிர்ப்பதற்காகத்தான் இதை பேசுறாங்கன்னு சொல்லலாமா? மக்களுடைய இந்த கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில, பிஜேபி ஆட்சியில, மோடி ஆட்சியில எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கும் எந்த விதமான நன்மையும் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து செய்யல. இதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராமர் கோயில பூட்டிடுவாங்க, இந்துக்களினுடைய பெண்களுடைய தாலியை பறிச்சிருவாங்க. இப்படி வந்து விவாதங்களை, மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை, அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வலதுசாரி திருத்தல்வாத இந்த அந்த பேச்சை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபி, குறிப்பாக மோடி அவர் வந்து தொடர்ந்து வந்து பேசிக் கொண்டிருக்கார்கள் தான் இது. ஆனா அது என்னதான் இருந்தாலும் இந்த முறை அது வந்து எடுபடுவதற்கான வாய்ப்பு என்பது வரக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்மிடையே அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ஹரிகுமார் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயுதம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.